அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ராமாபுரத்தில் அரசமரம் பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் தான் இது நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பள்ளத்தில் வந்துட்டு நான் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வண்டிகள் வந்துட்டு சில நேரங்கள் நிறுத்தி பொறுமையாக போகிறாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொறுமை இல்லாமல் இந்த பள்ளத்தில் வந்துட்டு வண்டியை விட்டுட்டு டம்முன்னு ஒரு சவுண்டு. பள்ளத்தில் தான் வண்டி வந்து நின்று போகுது. அப்படியே இந்த பாருங்கள், ஆட்டோ இறங்குது, அப்படியே போகுது. வர வண்டி எல்லா வண்டியுமே ஸ்லோவாக வரணும்னு சொல்ல முடியாது. அதே போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து வண்டியை ஒரு தூக்கி போட்டுட்டு தான் போகும். அந்தளவுக்கு இருக்கும்னு தான் சொல்லணும். அதை பாருங்கள். பொதுவாகவே இந்த ரோட்டில் வந்துட்டு வண்டிகள் போயிட்டே வந்துகிட்டே தான் இருக்குது. டூ வீலர் இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மினி ஆட்டோ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த ரோட்டை கடந்து தான் போகணும். நானே இந்த ரோட்டில் போகும்போது இந்த பள்ளத்தை பார்த்து போயிருக்கலாம், இல்லை பார்க்காம கூட போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்யலாம்னு செஞ்சது தான். இந்த மண்ணள்ளி கொட்டி ஒரு சின்னதாக ஒரு உதவி செஞ்சேன், அவ்வளோதான். நிச்சயமாக இந்த மாதிரி வண்டிகள் வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு வந்து ஒரு பள்ளமாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு பார்த்து அதுக்கு உண்டான ஒரு பக்கத்தில் ஏதாவது மண்ணோ இல்லை வேறு ஏதாவது கல்லுகளோ ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து போட்டு கொஞ்சம் ரோடு வந்து சேஃப்டியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. லட்சக்கணக்கான வண்டிகள் போகிற இடத்துல பல வண்டிகளுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த மண்ணை கொட்டி சமமாக பண்ணியிருக்கேன். ஸோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது. ஏன்னா போகிற வண்டி ஒரு நல்லதுக்கு போகலாம், கெட்டதுக்கு போகலாம், நல்லா சேஃப்டியாக போகணுங்கிறதுக்காக ஒரு செஞ்ச வேலை தான் இது. நன்றி. மீண்டும் ஒரு